Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் முதல் மொட்டு அத்தியாயம் 3. ஓசைப்படாமல் நெளிந்து வரும் பாம்பை போல ஹாலில் இருந்து சுருண்டு சுழன்று அறைக்குள் நுழைந்தது சிகரெட்டின் மெல்லிய புகை. கணித புத்தகத்தை மேஜை மீது கவிழ்த்து வைத்துவிட்டு அருவருப்புடன் கைக்குட்டையால் நாசியை பொத்திக் கொண்டாள் மேகலை. வந்தது வெறும் புகைச் சுருளாக தோன்றவில்லை அவளுக்கு. தன் தனிமையை கெடுக்க ஒரு ஆளே உள்ளே நுழைந்தார் போல் இருந்தது. தாண்டவன் கைதட்டுகிறான். சக்கரவர்த்தி சிரிக்கிறார். அமெரிக்கையும் அமைதியும் மிடுக்கும் நிறைந்த அப்பா சிரிக்கிறார். சினிமா தியேட்டர்களில் கும்மாளமிடும் கல்லூரி மாணவனைப் போல. நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் தரையிலிருந்து குண்டூசியை பொறுக்குவது போல் அதிராமல் செய்யும் வழக்கமுள்ள அப்பா என்ன அட்டகாசமாய் கொட்டமடிக்கிறார். மேகலையின் பெருமூச்சுக்கு எதிரொலி போல தாண்டவத்தின் பெருஞ்சிரிப்பு கேட்டது ஹாலில் இருந்து. ஆமை புகுந்த மாதிரி இவன் எப்படி இங்கே வந்தான்? எப்படி அப்பாவிடம் ஒட்டி கொண்டான்? தொழில்முறை உறவா? மேகலை காது கொடுத்து கேட்டாள். இல்லை, தோல் பிஸ்னஸை பற்றி ஒரு வார்த்தை கூட காதில் விழவில்லை. பச்சை தோல், பதனிட்ட தோல், கப்பல் ஏற்றுமதி, ட்ரேடிங் பில், மார்க்கெட் நிலைமை, ஆர்டர் தேவை எதுவும் இடம்பெறவில்லை. அவர்கள் பேச்சில் வெறும் அரட்டை. காரையே தாண்டவத்துக்கு தாரை வார்த்து விட்டதாக அப்பா அறிவித்த நிகழ்ச்சிக்கு பின் இங்கே அவனுடைய போக்குவரத்து அதிகரித்து விட்டது. ஒவ்வொரு முறை அவனை காணும் போதும் முந்தைய சந்திப்பை விட 10 மடங்கு அதிக எரிச்சல் ஏற்பட்டது மேகலைக்கு. அன்றைக்கு கார் சாவியை விட்டறிந்து விட்டு மேகலை உள்ளே சென்றதும் தாண்டவம் காரை எடுத்துக்கொண்டு போய்விடவில்லை. ச என்று பதறிக்கொண்டே பின்னால் ஓடி வந்தான். மார்போடு தலையணையை இறுக்கிக் கொண்டு கட்டிலில் குப்புறப்படுத்து விட்டாள் மேகலை. சாத்தியிருந்த கதவை திறந்து கொண்டு தாண்டவம் உள்ளே வந்தான். மேகலை, அப்பா சொன்னதை வச்ச கொண்டு என் மீது கோவப்படாத. காரும் வேண்டாம், கத்திரிக்காயும் வேண்டாம். எனக்கு அப்படி எங்கேயாவது போக வேணும்னா உன்னை கூப்பிடுறேன். எனக்காக ஓட்டிக்கிட்டு வரமாட்டியா நீ? கொஞ்சம் குப்புக்கென்று தலையை நிமிர்த்தினார் மேகலை. வெளியே போங்க இங்கிருந்து. முதல்ல இந்த அறைக்குள்ளே என் அப்பா அம்மா தங்க 3 பேரை தவிர யாரும் நுழைஞ்சதும் கிடையாது. இவ்வளவு நெருங்கி பேசினதும் கிடையாது. கெட் அவுட் என்று சீறினான். இதற்கு பிறகு மேகலையுடன் அவன் எந்த வம்புக்கும் வரவில்லை. ஆனால் அவன் வேலைக்காரர்களை விரட்டும் குரல் மட்டும் அடிக்கடி வீட்டில் கேட்கத் தொடங்கியது. அது காதில் விழாதது போல இருக்க பல்லை கடித்து பழகி கொண்டாள் மேகலை. ஃபண்ட் ஆஃபீஸில் எழுந்த மணியொலி தெப்பக்குளத்தை தாண்டி கொண்டு இக்கரைக்கு வருவதற்குள் தேய்ந்து விட்டது. இருந்தும் மேகலை உன்னிப்பாக கவனித்து எண்ணினாள். 4. மூடி வைத்த புத்தகத்தை கையில் எடுத்தவள் மேகலா என்ற அப்பாவின் அழைப்பு கேட்டு மீண்டும் மூடி வைத்துவிட்டு எழுந்தாள். சோஃபாவின் குறுக்காக ஒரு கைப்புறத்தில் காலையும் இன்னொரு கைப்புறத்தில் கழுத்தையும் வைத்துக்கொண்டு பாதி படுக்கை நிலையில் கிடந்தான் தாண்டவம். அப்பாவின் எதிரே ஒருவர் இப்படி மரியாதை இல்லாமல் இருப்பதை பார்ப்பது இதுதான் முதல் தடவை. சக்கரவர்த்தி தன் நீண்ட ஷெர்வானியின் பையில் இருந்து எடுத்து தந்தார். போன வாரமே கொடுத்து விட்டு போனா, உன்னிட தர மறந்துட்டேன். சபா டிக்கெட். அலங்கோலமாக அந்த சூழ்நிலையில் நின்று பேச தனக்கு விருப்பமில்லை என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று மேகலை விருட்டென்று தன் அறைக்கு திரும்பினாள். டிக்கெட்டை புத்தகத்துக்குள் செருகும்போது நிகழ்ச்சி என்னவென்று தெரிந்தது. ஏதோ நாடகம், ராஜாராணி நாடகம். சரோஜினி வீட்டிலும் லோகாம்பாள் வீட்டிலும் இந்நேரம் ஆமணி துமளி பட்டு கொண்டிருக்கும் டிக்கெட்டை யார் எடுத்துக்கொள்வது என்பதில் சபாவில் அங்கத்தினர்கள் தொகை நிரம்பி வழிகிறது என்று மேற்கொண்டு சேர்ப்பதை நிறுத்தியிருக்கிறார்கள். விளைவு, ஒரு டிக்கெட் உள்ள பெரிய குடும்பங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தகராறு தான். சரோஜினி சீதாவைப் போல, லோகாம்பாள் சுலாச்சனாவைப் போல, மேகலையும் ஆனந்தியும் என்றுமே தகராறு செய்து கொண்டவர்கள் அல்ல. ஆனந்தி இந்த வம்புக்கே வரமாட்டான். நாடகங்கள் அவளுக்கு அவ்வளவாக பிடிக்காது. சங்கீத கச்சேரிகளுக்கு, அதிலும் பொறுக்கி எடுத்த இரண்டொருவரின் பாட்டுக்கு மட்டுமே அவள் போவாள். என்ன நாடகம் வேண்டியிருக்கிறது இப்போது? நேர்மாறுது அக்கா என்று தனிந்த குரலில் சாந்தமாக துரிதப்படுத்த ஆனந்தி இல்லை. மிஸ்ஸஸ் சுந்தர்ராமனை பார்த்தா ஏன் இந்த பக்கம் தலை காட்டுவதில்லைன்னு கேட்டதா சொல்லு என்று கூற அம்மாவும் இல்லை. டிக்கெட்டை கையில் எடுத்து புரட்டினாள் மேகலை. டாக்டர் ராமேஸ்வரத்தின் நாடகம். 6 மாதமாக வீட்டிலும் டிஸ்பென்சரியிலும் மனைவி, பெண், மாப்பிள்ளை சகிதமாக ஒத்திகை செய்திருப்பார் இதற்காக. அடுத்தாற்போல் எங்கே சந்தித்தாலும் ட்ராமாவுக்கு வந்திருந்தியா, எப்படி இருந்தது என்று கேட்பார். ஊர்லேயே இல்லை என்று போய் சொல்ல வேண்டியதுதான். தனிக்காசலம் என்று தோட்டத்து பக்கம் பார்த்து குரல் கொடுத்தாள் மேகலை. இங்கே இருக்கம்மா என்று சமையற்கடையிலிருந்து வெளிப்பட்டான் டிரைவர். சபால் ஒரு நாடகம், இந்த போய் பாரு என்று டிக்கெட்டை கொடுத்தாள். டிரைவரின் முகமெல்லாம் பல்லாகிவிட்டது. தேங்க்ஸு என்றோ நன்றி என்றோ சொல்ல தெரியாமல் ஒரு அசட்டு சிரிப்புடன் வெளியேறினான்.
நாடகம் பிடிக்காதா? மேகலை குரலை நோக்கி திரும்பினாள். இல்லை நாடகம் பிடிக்காதா? மேகலை குரலை நோக்கி திரும்பினாள். கையில் சிகரெட்டும் வாயில் சிரிப்புமாக அரைவாசல் நின்றிருந்தான் தாண்டவம். பிடிக்காது. ஏனோ? மேகலையின் விழிகள் வெறுப்பை உமிழ்ந்தன. இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய நாடகம் தினசரி நடந்து கொண்டிருக்கு. அது முடிந்து யார் யார் என்னென்ன வேஷம் போட்டாங்க என்பதை பார்ப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கேன். வெளியே போய் வேறொரு நாடகத்தை பார்க்க எனக்கு ஆசை இல்லை. பேஷ் பேஷ். அவள் பேச்சை ரசித்தான் தாண்டவம். இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நாடகத்தை பற்றி உனக்கு விவரம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் போகாமல் இருந்திருக்க மாட்டேன். கொஞ்சம் இரு. ஹாலுக்கு போனவன் 2 நிமிடத்தில் திரும்பி வந்து ஒரு தடித்த புத்தகத்தை அவள் முன்னே பிரித்து வைத்துவிட்டு அகன்று விட்டான். சபா ஆண்டு விழாவை ஒட்டி வெளியிடப்பட்ட விசேட மலர் அது. ஏராளமான விளம்பரங்களுக்கு இடையிடையே வரப்போகும் வருடத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் உண்டு, அதில் யார் யார் பங்கு பெறுகிறார்கள் என்ற தகவல்களும் காணப்பட்டன. தாண்டவம் பிரித்து வைத்த பக்கத்தில் டாக்டர் ராமேஸ்வரத்தின் நாடகத்தை பற்றிய விவரம் இருந்தது. நடிகர்களின் பட்டியலில் அசிரத்தையாக கண்ணோட்டம் விட்ட மேகலை சடக்கென்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். கண்ணில் ஒரு புதிய ஜொலிப்பு ஏற்பட்டது. மறுவினாடி எழுந்து வாசலை அடைந்தவள் தணிக்கேசனம் என்று அவசர அவசரமாக அழைத்தாள். எண்ணெய் வழிய வழியே கிராப் வாரிக்கொண்டு ஷர்ட்டை உதறி கொண்டிருந்த டிரைவர் ஓடி வந்து, என்னம்மா என்று கேட்டான். அந்த டிக்கெட்டை கொடு, நானே போகிறேன் சபாவுக்கு. தணிக்காசலின் முகம் கூம்பி விட்டது. பாருங்கம்மா என்று இழுத்தான். பரவாயில்ல கூட, சினிமா எதுக்காவது போயேன் இந்தா என்று ஒரு ரூபாய் நோட்டை அவரிடம் தந்துவிட்டு டிக்கெட்டை திரும்பி பெற்றுக்கொண்டாள். ஜாகிரதையாக டம்ப் அப் பையின் உள் அறையில் மடித்து வைத்து கொண்டபின் பரபரவென்று குளியலில் புகுந்து கதவை சாத்தி கொண்டாள். ஷவர் ஊற்றின் மெல்லிய நீர்த்திவலைகள் அவளது மேனியின் அணுக்களை எல்லாம் தொட்டபோது மேகலையின் உடல் மட்டுமல்ல உள்ளமும் குளிர்ந்து சிலிர்த்தது, புலகாங்கிதம் பெற்றது. மாலி, அரசகுமாரன், விக்ரமன். அவருக்கு நடிக்க கூட தெரியுமா? ராஜா வேஷத்தில் அந்த இளமையின் கம்பீரம் இன்னும் எத்தனை அற்புதமாக இருக்குமோ! பார்த்து பார்த்து யோசித்து மேகலை அலங்காரங்களை முடித்து கொண்ட போது வெகு நேரமாகிவிட்டது. 1000 பேர்களில் என் ஒருத்தியையும் என் அலங்காரத்தையுமா அவர் கவனிக்கப் போகிறாரு என்று எண்ணி தன் பேதமையை தானே பரிகசித்து கொண்டால் மேகலை. தாண்டவம் வெளியே போயிருந்தான். ஆனால் காரை எடுத்துக்கொண்டு போகவில்லை. நல்ல வேளையாய் இடைவெளி கொடுக்காமல் தெருவை அடைத்து கொண்டிருந்த கார் வரிசைகளின் இடுக்கில் தன் வண்டியையும் திணித்துவிட்டு சபாவுக்குள் நுழைந்தாள். கருங்கூந்தல் நடுவே ஒற்றை வெள்ளை ரோஜாவை சருகினார் போல் காலியாயிருந்த வாசற்படியில் அவள் கால் வைத்ததுமே ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. சபா குமாஸ்தா அருணாச்சலம் அவள் அழகை கண்குளிர ரசித்தவனாக சிரிப்போடு ஒரு கும்பிடையும் சேர்த்து, ட்ராமா ஆரம்பிக்க போது முன்னால் போங்க என்று 4 அடி தூரம் அவளுடனே நடந்து பெருமைப்பட்டு கொண்டான். திரை தூக்கவில்லையே தவிர கடவுள் வணக்கம் ஆரம்பமாகிவிட்டது. பெண்கள் பக்கத்தில் ஒரே நெருக்கடியும் இறைச்சலுமாய் இருந்ததால் இந்த ஆண்டை கோடியிலேயே அமர்ந்து கொண்டாள் மேகலை. திரையிலே அவள் விழி பதிந்திருந்தது. முதல் 2-3 காட்சிகளில் மாலியை காணோம். அரசகுமாரர்கள் போல யார் வந்தாலும் துருவி பார்த்தால் இல்லை. டாக்டர் ராமேஸ்வரம் சன்னியாசியாக வந்தார். காவி அங்கி, ருத்ராட்ச மாலை, தாடி மீசைக்குள்ளே ஒளிந்திருந்த அவர் தோற்றத்தை கண்டுகொள்ள முடிந்தது. மார்பை தட்டிக்கொண்டு வார்த்தைகளை பாதி கடித்தார் போல் வசனம் பேசுவது அவருக்கே உரிய ட்ரேட்மார்க். வந்தாரே துரை! தூக்கி வாரி போட்டவளாக தன் பக்கத்தில் பார்த்தாள் மேகலை. இந்த குரலை கேட்டதுமே தாண்டவம் தான் உறக்க சிரித்து கொண்டிருந்தான் அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பது. சபையினர் அனைவருமே சிரித்தார்கள் உறக்க. மேகலை மேடையை நோக்கினாள். அரசகுமாரன் வேடத்தில் மாலி வந்திருந்தான், 2 போர் வீரர்களுடன். அவனுடைய டோப்பா சற்று சரிந்து கிராப்பை காட்டி கொண்டிருந்ததுதான் கூட்டத்தினரின் சிரிப்புக்கு காரணம். மங்களபுரி நாட்டுக்கு வாழி வாழி! மாலி வசனம் தெரியாதவனாக தடுமாறினான் மேடையில். இதுதான் என்று எப்படி தெரியும்? மாலி சொல்லவில்லை. நோட்டும் கையுமாக வசனகார்த்தா முன் வரிசையில் உட்கார்ந்திருப்பவர்களின் கண்ணிலே படும் அளவுக்கு வெளிப்பட்டு மாலிக்கு சொல்லிக் கொடுத்தார். ப்ராம்ப்டர் சார், உள்ள நகருங்க என்று தாண்டவம் கத்தினான். கட்டிடமே நகைத்தது. அந்த காட்சி எப்படியோ முடிந்தது. அடுத்த காட்சியில் ஒரு சண்டை. எதிரிகளுடன் வாள் எடுத்து போர் புரியும் கட்டம். மாலே, கத்திய நேரம் புடுறா என்று இன்னொரு புறத்திலிருந்து குரல் எழுந்தது. மனோரமா, வெண்ணை வெட்டி சிப்பாயை பாரு! தாண்டவம் கேலி செய்தான். மேகலை கடுகடுப்புடன் இன்னொரு முறை திரும்பினான். மனோரமா என்று அழைக்கப்பட்டவள் தாண்டவத்தின் பக்கத்தில் அமர்ந்திருந்தவள் கைக்குட்டையால் வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள். வயது 22 இருக்கும். அவளுடைய மெல்லிய ஆடை அலங்காரம் கல்லூரி மாணவியான மேகலைக்கே என்னவோ போல் இருந்தது. தாண்டவத்துக்கு இப்படிப்பட்ட தொடர்பும் உண்டா என்று அவள் நினைத்த அதே சமயம், நல்ல நாடகத்துக்கு என்னை அழைச்சி வந்தாய் அண்ணா என்றாள் மனோரமா. அண்ணன்? தாண்டவத்துக்கு ஒரு தங்கை வேறு இருக்கிறாளா? என்ன பண்ணுகிறாள்? இங்கே இருக்கிறாள். சபையில் மீண்டும் மீண்டும் சலசலப்பும் அமளியும் எழுந்து கொண்டிருந்தன. அப்படி எழும்போதெல்லாம் மேடையில் மாலி இருந்தான். வசனத்தை மறந்தவனாக அல்லது நடிப்பில் தோற்றவனாக அல்லது வேடத்தில் சரியில்லாதவனாக. மேகலை குமுறினாள், துடித்தாள், பொங்கினாள்.
இந்த கட்டிடத்தை எரித்து இங்கே உள்ள அத்தனை பேரையும் சாம்பலாக்கும் சக்தி மட்டும் எனக்கு இருந்தால். மேலே நீயே வந்துட்டியா கடைசியில்? இந்த தாண்டவன் நடுவில் விசாரித்தான். நான் மாலி என்பவனை கணிச்சியா? பெயரு மாலி, நடுப்பில் காலி. மேகலை பதில் கூறவில்லை. சினத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதே கணம் அவள் உள்ளம் ஒரு உண்மையை புரிந்து கொண்டது. மாலியின் நடிப்பு மட்டமாக இருந்திருக்கலாம், ஆனால் தாண்டவம் செய்கிற அமளி மேகலைக்காகத்தான். சபா மலரை கொண்டு வந்து காட்டினானே, அப்போதே ஏன் உணராமல் போனோம் இதை? மாலியும் தானும் இதற்கு முன் சந்தித்ததையும் அவனுடன் சென்ட்ரல் ஸ்டேஷன் வரையில் போனதையும் கூட இவன் பார்த்திருக்கிறான். அதை காட்டிக்கொள்ளத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டமும். அரசகுமாரின் காதல் காட்சி கூட்டத்தினருக்கு உப்பு சப்பற்று தோன்றிய அந்த கட்டம் மேகலையை கூர்ந்து கவனிக்க வைத்தது. அரசகுமாரியிடம் மாலி நெருங்கி உட்கார்ந்து அவள் தோளை தொட்டு மோவாயை நிமிர்த்திய போது மேகலை நெஞ்சில் சுருக்கென்றிருந்தது. ஆனால் உடனே சிரித்து கொண்டால் மனத்துக்குள். டாக்டர் ராமேஸ்வரத்தின் நாடக கோஷ்டியில் மருந்துக்கும் பெண் கிடையாது, எல்லாமே ஆண் வேடதாரிகள் தான். அடாடா, என்ன காதல், என்ன ஜோரு என்று தாண்டவம் விமர்சனம் செய்து கொண்டிருந்தான். கூட்டம் அமைதியுடன் இருந்தது. உருக்கமான கட்டம். சன்னியாசியிடம் அரசகுமாரன் ஏதோ மன்றாடுகிறார். காட்சி முடிந்தது. ஒன்றும் நிகழவில்லை. 1 வினாடி 2 வினாடி மேகலைக்கு ஆத்திரம் தாழ முடியவில்லை. முட்டாள் ஜனங்கள், ரசிக்க தெரியாத மரங்கள். மாலி நன்றாய் நடிக்காத போது கலாட்டா செய்தார்களே, அற்புதமாக நடித்த போது ஏன் கைதட்டவில்லை, ஏன் பாராட்டவில்லை? திரை விழுமுன் ஆத்திரம் தீர படபடவென்று கைதட்டினாள் மேகலை. இரண்டொருவர் வியப்புடன் அவளை நோக்கினார்கள், மிக மிக ஈனமாக. இன்னும் 2 கரகோஷங்கள் கேட்டன. அத்தோடு சரி, அவ்வளவு பெரிய கூட்டத்தின் மத்தியில் தான் பைத்தியக்காரியாக நிற்பது போல் இருந்தது அவளுக்கு. நாடகம் முடிந்தது. என்னால் ஒரு நிமிஷம் கூட இனிமேல் நிற்க முடியாது என்று வாய்விட்டு கூறி 1/2 மணி முன்பே தாண்டவத்துடன் கூட வந்த அந்த பெண் எழுந்து போய்விட்டாள். தாண்டவும் அவளை பின்தொடர்ந்து போய்விட்டாள். கூட்டம் கலையட்டும் என்று காத்திருந்தால் மேகலை. திடுதிப்பென்று இன்னொரு எண்ணம் ஏற்பட்டது. மாலியை பார்த்து பாராட்டு தெரிவித்தால் என்ன? இன்றைக்கு அவனுக்கு ஒரே வெறுப்பும் சலிப்பு தான் ஏற்பட்டிருக்கும். தான் ஒருத்தியாவது ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லலாமே. மேக்கப் நடைபெறும் கிரீன் ரூம் வாசலில் கூட்டமாக இருந்தது. அறைக்குள்ளிருந்து அவசரமாக வெளிப்பட்ட ஒருவரை, மாலி எங்கே இருக்காரு என்று விசாரித்தாள். மார்க் கச்சும் கைவளையலுமாக காட்சியளித்த அவர் அவளுக்கு பதில் சொல்லிக்கொண்டு நிற்கவில்லை. சோம, டாக்டருடைய காரில் பை இருக்குதாமே, எடுத்துட்டு வா சீக்கிரம் என்று யாரிடமோ கத்திக்கொண்டே போய்விட்டார். 2வது நிமிடம் இன்னொருவர் டாக்டரின் தோல் பையை தூக்கி கொண்டு உள்ளே போனார். கும்பல் சற்று கலைந்து முண்டி நெருக்கி மேகலை உள்ளே நுழைந்தபோது கண்ணை மூடியபடி நாற்காலில் சாய்ந்து கிடந்தான் மாலி. பாதி களைந்த வேடத்துடன். அவன் வாயில் தெர்மாமீட்டர் இருந்தது. முகத்தில் முத்து முத்தாக வியர்வையும் காய்ச்சலின் பளபளப்பும் தெரிந்தன. தாடி மீசை மட்டுமே கழற்றி எழுந்திருந்த டாக்டர் ராமேஸ்வரம் அவனுடைய மார்பில் ஸ்டெதஸ்கோப்பை வைத்து பார்த்து கொண்டிருந்தான். மாலி, என்ன உங்களுக்கு என்று கலவரத்துடன் வினவினாள் மேகலை. என்று அதட்டினார் டாக்டர். மாலி கண்ணை திறந்தான். தெர்மாமீட்டரை எடுத்து பார்த்து, 102 டாக்டர் என்று சொன்னபின் மேகலை நோக்கி புன்னகை புரிந்தான். ஒன்றுமில்ல, லேசாக ஜுரம், அதுவும் உன்னை பார்த்ததில் பாதி இறங்கிடுச்சு என்றான். ஒன்றுமில்லையா? 102 டிகிரி உனக்கு ஒன்றுமில்லை, அப்படித்தானே? ராமேஸ்வரமோ உரிமையுடன் சிறந்தார். இந்த மாதிரி முட்டாள்தானே இன்னொரு தரம் பண்ணையோ, குரூப்பில் இருந்து உன்னை வரட்டிடுவேன், ஜாகிரதை. நாடகத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு திட்டமா? பேஷ், ஜுரமாக இருந்தால் வர முடியலன்னு சொல்லி அனுப்புறது. நான் என்னவோ பண்ணிக்கலேன், நீ என்ன பெரிய தியாகி வேஷம் போடுறது? டாக்டர் சார், கோபிக்காதீங்க சார் என்று கேலியாக குரலை இழுத்தான் மாலி. என்னவோ, எப்படி டாக்டர் பண்ணிக்கொள்வீங்க? 5 மணிக்கு தான் உடம்புல லேசாக கடுப்பு வலியுமா தெரிஞ்சுது. அதுக்கு மேலே சொல்லி அனுப்புனா உங்களுக்கு தானே சிரமம். அடுத்த தடவை பீத்து விடுறேன் பாருங்கள். போதும், அடுத்த தடவை நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம், எழுந்துரு, மெதுவாக காரில் கொண்டு போய் விடுறேன். போகிற வழியில் டிஸ்பென்சரியில் மருந்தே எடுத்துக்கலாம் என்று எழுந்து விட்டார் டாக்டர். மேகலைக்கு பேசவே தோன்றவில்லை. உடம்பை பார்த்துக்கொள்ளுங்க, பின்பகுதியில் நன்றாக இருக்கிறது உங்கள் நடிப்பு. இருந்தாலும் நீங்கள் இப்படி... நான் பிரமாதமாக நடிப்பேன் மேகலை, டாக்டரே கேட்டுப்பாரு, கோபம் இல்லாத வேலை இல்லை என்று கண் சிமிட்டினான் மாலி. கிளம்ப போறியா இல்லையா என்று டாக்டர் அதட்டினார். ஏதோ. அவன் கையை ஊன்றி எழுந்திருக்க திணறியதும் தன்னை அறியாமல் சடக்கென்று அவன் தோளை தாங்கி கொண்டாள் மேகலை. மாலியின் கண்கள் குறும்புடன் சிரித்தன. தங்க ஆனந்தி நாடகத்துக்காக வரலையா? இல்லை, அன்றைக்கு அவள் வீட்டுக்கே வரல. இதுவரை எங்கே இருக்கிறாளுன்னே தெரியல. அதெல்லாம் சாவகாசமாக சொல்கிறேன். டாக்டர் காத்திருக்கார், போங்க என்று வழி அனுப்பினாள் மேகலை. மாலி போய்விட்டான். வெளியே கதவுகள் மூடப்படும் ஓசைகள் கேட்டன. சிலுவென்று தூறிக்கொண்டிருந்தது தெருவில். மேகலை காரை கிளப்புமுன் கண்ணாடியை 4 புறவும் தூக்கி அடைத்து கொண்டால் கதகதப்பான சூழ்நிலை அவள் உடலை அணைத்து கொண்டது. மாடவீதி வீடுகளின் மாடிகளில் மட்டும் வெளிச்சங்கள் தெரிந்தன. என்ன சொன்னார்? உன்னை பார்த்ததில் பாதி குணம் பாதி ஜுரம் போய்விட்டது என்றா?
இத்தனை வருடங்களில் அனுபவித்திராத ஒரு இன்ப படபடப்பு தனக்குள்ளே கேட்பதை உணர்ந்தாள் அவள். மொட்டாக குவிந்திருந்த இதயத் தாமரை திடுமென இதழ் விரித்து மலர்ந்து தேகம் பூராவிலும் மனம் பரப்புவது போன்ற ஒரு அதிசய உணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதே, இது எதனால்? மேகலை உதட்டை மடித்து சுவைத்தாள். மாலியின் தோளை தொட்ட கையில் தன்னென்று இருந்தது. ஆனந்தி வரவில்லையா என்று கேட்டாரே, இன்னும் அவளை மறக்கவில்லை. மறந்துடுவார் கொஞ்ச நாளில். ஷெட்டில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே நடந்தாள். சோ என்று மழை கொட்டி கொண்டிருந்தது. தாவணியின் நுனியை தலைக்கு மேல் முக்காடிட்டு கொண்டு ஓட்ட நடையில் விரைந்தாள். மறந்து விடுவார் ஆனந்தி? இல்லை, மறக்க மாட்டார். அவள் வந்துவிட்டாள். ஆனந்தி, என் அன்புக்குறைய தங்கையே, உன்னை தேடுவதா இல்லை என் காதலில் முளைத்த போட்டி என்று தேடாமல் இருப்பதா? மேகலையின் உள்ளம் குழம்பிற்று. மேகலை வெடுக்கென்று திரும்பினாள். போர்ட்டிக்கோ அருகே தூணின் ஓரமாக இருட்டில் புதைந்தபடி ஈரம் சொட்ட சொட்ட நின்றிருந்தாள் ஆனந்தி. தொடரும்.